பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நற்செய்தி நண்பன் ஜிடாக் யூடியூப் சேனலின் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். விஷ் யூ ஹாப்பி, பிளஸட் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026. புது வருஷம் வந்தாவே தீர்மானமெல்லாம் நிறைய எடுப்போம். ஆனால் அதில் நிற்கிறோமோ அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டவுட்டபுள் தான். தீர்மானம் அந்த எடுத்த வேகத்துலேயே காணாமல் போயிடும். பட் அதில் கொஞ்சம் ஸ்டெப் ஃபாஸ்ட்டாக இருந்தோம்னா நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். செகண்ட் திங், இந்த வருஷம் என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம். அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இந்த வருஷம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. தட் இஸ் நேச்சுரல், தட் இஸ் காமன் ஆல்சோ. பட்டு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ட்ராவலில் நான் என்ன புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வசனம் இருக்குது, வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு. ஸோ இதிலேருந்து நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா, எவ்ரி இயர் கடவுள் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை வச்சுருக்கார், கன்ஃபார்மாக வச்சுருக்கார். அதை நான் இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இது என்ன கைண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட உட்காந்து கேட்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த இயர் எண்டில் தான் நமக்கு தெரியும், ஓ ஆண்டவர் எனக்கு இந்த வருடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரா அப்படின்னு. அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும், அந்த ஆசீர்வாதம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார், அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அது எந்த விதமான ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்முடைய லைஃப் ட்ராவலில் அந்த இயர் எண்டுக்குள்ளே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நமக்கு எது எப்போ தேவை அப்படிங்கிறது. ஸோ அவருடைய லீடிங்கில் நம்மளை விட்டுட்டோம்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும். எப்படி நான் புரிஞ்சுக்கணும்னா, இந்த வருஷம் எனக்கு ஒரு நன்மையை வச்சுருக்காரு, அது நிச்சயமாக தருவார், அதை பெறதற்குண்டான தகுதியும் கிருபையும் நான் வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக இருப்பேன். அந்த ஈரண்டில் பார்த்திங்கன்னா, நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதங்களுக்கு மேலே தான் நான் பெற்றுட்ருக்கேன். இதே கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்களும் லைஃப்பில் ட்ராவல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக காட்ஸுடைய ரியல் பிளெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ விஷ் யூ, இந்த வருடம் கடவுள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரோ அது நிச்சயமாக கொடுப்பாரு, அதை பெறுவதற்கு ரெடியாக இருங்க. ஹலோ டியர்ஸ், ஒன்ஸ் அகேன் ஐ விஷ் யூ ஹாப்பி, பிளஸட் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் 2026. மீண்டும் அடுத்த ஒரு தியானத்தில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.